அன்புள்ள மேச ராசி அன்பர்களே, புதன் பேச்சை பற்றி நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் பிப்ரவரி 5ஆம் தேதியில் இருந்து 25ஆம் தேதியில் வரை அவர் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஏற்கனவே லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார். லாபஸ்தான சனியுடன் புதன் சஞ்சாரம் செய்வதால் நன்மைகள் அதிகரிக்கும். கல்வி சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். மாணவ மாணவியர்கள் நன்றாக படித்து மதிப்பெண்கள் பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். பரிசு பாராட்டுகளை பெறுவர். அடுத்து தரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழில்களில் உள்ளவர்களுக்கு லாபம் பெருகும். வியாபாரத்தில் போட்டி இருந்தாலும் அதை சமாளித்து நன்றாக திறம்பட செயல்படுவீர்கள். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும். தங்களுக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்பு கிடைக்கும். பெரிய தொழில் நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். ஆக மேச ராசினருக்கு லாபஸ்தான புதனால் நன்மைகள் அதிகரிக்கும். மேச ராசினருக்கு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தான முயற்சி ஸ்தானத்திற்கும் 6ஆம் இடமாகிய பகை நோய் எதிரி கடன் ஸ்தானத்துக்கும் உரியவர்தான் புதன் பகவான். புதன் என்றாலே நவ கிரகத்தில் இளமையான கிரகம், இனிமையான கிரகம், சுப கிரகம். நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்குபவர்கள். தங்களுக்கு ஏற்கனவே செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். முக்கிய நபர்களின் சந்திப்பு, அவர்களின் உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தைரியம் தங்களுக்கு கூடும். தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானாதிபதியுடன் இருப்பதன் மூலம் பலம் பெறுகிறார். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். குறிப்பாக ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வங்கித்துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும். அதே நேரத்தில் வியாபாரம் தொடர்பான செலவுகளும் கைகூடும். செயல்திறன் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரலாம். அவ்வப்போது கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் வரலாம். தாங்கள் நல்லபடியாக சமரசமாக இருக்க வேண்டும். மேசராசி பெண்கள் அதிகம் வாய் பேசக்கூடாது. தங்களுக்கு உள்ள ஒரே இடர்பாடு விரய ராசியில் ராகு இருக்கிறார். மே 18ஆம் தேதி வரை 17ஆம் தேதி வரை தாங்கள் பொறுமையாக சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டும். ராகு பகவான் பயிற்சி ஆன உடனே தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அதுவரை தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக மொத்தம் மேசராசினருக்கு புதன் பயிற்சியினால் நன்மைகள் அதிகரிக்கும். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் நீச்சம் மறைந்திருந்தாலோ மட்டும் கோவிலுக்கு சென்று புதன் பகவானை வணங்குங்கள். பெருமாள் மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.